எல்லோருக்கும் நமஸ்காரம். அளவில்லா வெகு காலமே பூமியில் பழமையான புராதன பூர்வீக நிழல் போலும் வீரியாதனை ஆண்டவன், நிழல் போலும் வீரியாதனை ஆண்டவன், தலையில் என் குரு தாழ்வாடி வாடியே. ஒரு நண்பர் அன்னைக்கு பேசும்போது கேட்டாங்க, நம்ம எல்லாம் வணக்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 கையை குமிச்சு வணக்கம் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் தலையில் இப்படி வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா மாண்ட மனுவனைத்தும் மண்ணிலிருந்து எழுப்பும் தோன்றும் தீர்ப்பிதினேலே சொர்க்க நரகமெனும் கால்மூளை ஆதிக்கு முன் ஆதியாம் ஆன்மீயம் ஓதி வரும். அதாவது விருத்த யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அந்த யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் செஞ்சதில்லை, நம்ம தெய்வம் மட்டும்தான் அதை செஞ்சாங்க. அந்த விருத்த யோகத்தின் பலனை நம்ம தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா வணக்கமாக நம்ம எல்லோரும் ஒன்றிணைக்கும் போது நம்ம எல்லாம் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் யார் இருக்கான்னு பார்த்தா தெய்வம் தான் இருக்கிறாங்க. அந்த தெய்வத்துக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம். அதனால் யார் முதல்ல பார்த்தாலும் அந்த விருத்த யோகத்தில் பார்த்தீங்கன்னா 2 கையை பின்னால் வச்சு இப்போ லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த 2 பக்கம் பார்த்தீங்கன்னா புஜத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து வச்சு தவத்தின் பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தவத்தின் பலனை பெறுவதற்காக வேண்டியே நாம் இந்த வணக்கத்தை தெய்வம் எடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மனிதரிலும் பறவையுண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டு, மனிதரிலும் நீர் வாழும் சாதியுண்டு, அநேக குல மனிதருண்டு, மனிதரிலும் மனிதருண்டு, வானவரும் மனிதர் போல் வருவதுண்டு, மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததுவேன் அருமை என வகுத்தோர் முன்னோ. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு யாராவது குற்றமுறை செஞ்சுட்டாங்கன்னா விலங்கினங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க, ஒவ்வொரு அந்த விலங்கினம் பேர்லையும் சொல்லுவாங்க. ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனிதன் வச்சு இறைவன் தான் வச்சு படைச்சாங்க. அந்த கேரக்டரில் எப்படி மனிதனும் எப்படி வருவாங்க, அந்த வானவர் எப்படி வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா மனிதர் போல் வருவதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதிபிதாவே ரூபம் தாங்கி இந்த உலகத்துக்கு மனிதம் ஏற்று தான் வந்தாங்க. 30 ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தாங்க, நல்லா காசு பணம் சம்பாதிச்சாங்க. குருபெருமான சந்திச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் தன்னோட முதல் கடமை நிறைவு செஞ்சுட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டு குருபெருமானே கதின்னு சொல்லி ஒரு 12 ஆண்டுகள் குருகுல வாசம் பண்ணாங்க. அப்போ 2வது அண்ணா பேசும்போது 2வது கடமைன்னு சொன்னாங்க. அதே போல குருபெருமானை சந்திச்ச உடனே தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டியே 12 ஆண்டுகள் வனவாசம் போறாங்க. இந்த வானுலக சொத்துன்னு சொல்லக்கூடிய இந்த வான் சொத்து அவங்க கிடைக்கணும்னா இந்த உடம்பு வந்து பரிசுத்தமாகணும் முதல்ல. அப்படி பரிசுத்தம் ஆனால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்போ 12 ஆண்டுகள் குருபெருமானே கதின்னு சொல்லி போறாங்க. சில ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மான்மிய பகுதியிலெல்லாம் படிச்சிருப்போம், இந்த பகுதியெல்லாம் நம்ம தெய்வம் வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ 12 ஆண்டுகள் தன்னோட தவத்தை முடிச்ச அந்த அந்த குருபெருமான் கூட அரவலம் வந்த பிறகு 12 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவம் செய்யணும். தவங்கிறது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்ய முடியாது. ஏனென்றால் தவம் செய்வதற்கு நமக்கு நாதபலம் வேண்டும். நாதபலம் யார்ட்டையும் இருக்குமான்னு கேட்டால் மனிதா பிறந்த யார்ட்டையுமே இருக்காது. அப்போ நாதபலம் இல்லாமல் நாதன் நம்ம கூட விளைய முடியாது. அப்போ அந்த நாதன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 12 ஆண்டுகள் குருபெருமான் கூட போயிட்டு அந்த நாதத்தை வலியுறுத்தி தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கேட்ட பின்பு தான் மதுரைக்கு திருப்பரங்குன்றம் மலை மீது தவம் இருக்க வர்றாங்க. அந்த தவத்தில் தான் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் யாரும் பெற முடியாத சன்னதங்கள், எல்லாரும் பெற முடியாத சன்னதங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்த பாரவான்கள் எல்லாமே 1 சன்னதம், 2 சன்னதம், 3 சன்னதம் இதுதான் பெற்றிருக்கிறாங்க. அதன் மூலமாக தான் இந்த மெய்ஞானத்தை மக்களுக்கு போதிச்சாங்க. ஆனால் நம்ம குருபெருமான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா 12 சன்னதங்களை பெறுறாங்க. குடல் கருக தவம் செஞ்சு சன்னதம் என்ன இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு மருத்துவ படிப்பு படிச்சிருக்கேன், எனக்கு யூனிவர்சிட்டியில் ஒரு பட்டம் கொடுத்துருக்குறாங்க, அது வந்து ஒரு அடையாளம். அதே போல் இறைவன் அந்த தவத்தில் ஏறக்குதுங்க ஒரு அடையாளம் தான், அது பேர் சன்னதம் சொல்லுவாங்க, அது பேர் பட்டயம், தமிழில் சொன்னால் பட்டயம். ஆமாம், அதில் கிட்டத்தட்ட 12 சன்னதங்களை தெய்வம் பெறுறாங்க. இப்போ நீங்கள் நம்ம கோயில்களுக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சன்னதம் வச்சுருப்பாங்க. உதாரணமாக
நம்ம இன்னைக்கு இந்த பகுதியிலாம் முருகப்பெருமானுக்கு திருவிழா நடந்துட்டு இருக்கு. வெயில் சன்னம் வச்சிருப்பாங்க. அந்த முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் திருமேனி தாங்கி இருக்கக்கூடிய காலங்களில் நீங்கள் அதை போய் பெற்றுட்டீங்கன்னா அவர் வழியை காட்டுவார், பெறலாம். ஆனால் நம்ம தெய்வம் அப்படி இல்லை. நீங்கள் 12 சன்னதங்களை பெற்றது மட்டும் இல்லாமல் இந்த தவத்தை கொடுக்கறதுக்கு யாருமே இது வரைக்கும் சன்னதங்களை பெறல. தவம் அவங்க பெற்றுட்டாங்க, ஆனால் கொடுக்கணும் இல்லையா? நம்ம அதை பெறணும் இல்லையா? அப்போ அந்த பெறுவதற்கு பாக்கியவான் யாருன்னு கேட்டீங்கன்னா மனிதன் தான். ஆடு மாடுகளோ விலங்குகளோ யாருமே கிடையாது. அப்போ 12 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மலை மீது அவங்க கடும் தவம் புரிஞ்சது காரணமாக தவத்தில் முழுமையடைந்து எல்லாமே பெற்றாங்க. அப்போ பாட்டையர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தவத்தின் இதை பற்றி எடுத்து சொல்லியும் அவங்க எப்படி வந்தாங்க, அந்த ஆதிபிதாவாக எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க விளங்கி சொன்னோன்னே, அண்ணா அந்த பாடல் கொஞ்சம் முடியுமா? நம்ம தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா சன்னதம் பெற்று வந்தோடனே குருபெருமான் சந்திச்சு ஒரு பாடல் பாடுறாங்க பார்த்தீங்களா? சரி. அப்போ இது வரைக்கும் வந்த அந்த பாடங்கள்லாம் தவத்தை கொடுக்கறதுக்கு முடியலை. ஆனால் நம்ம தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் மனுக்குலம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, அவ்வளோத்துக்கு என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இதை பற்றி தவத்தை பற்றி பேசுகிறாங்க. தவத்தை நம்ம பெறணும்னா நமக்கு என்ன சுத்தமாக இருக்கணும்? தெய்வம் கொடுக்குற தவத்தை நம்ம பெறணும்னா நமக்குள்ள என்ன சுத்தமாக இருக்கணும்? அதுக்கு மேலே நமக்கு வந்து எது பரிசுத்தம்? அதாவது நம்ம வீட்டில் ஒரு விருந்தினர் வர்றாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு சுத்தம் பண்ணி வீடெல்லாம் வச்சுருப்போம். அதே போல் சுத்தமான இடத்துல நம்ம போவோம், வேறு நாட்டமான இடத்துல நம்ம போக மாட்டோம். அப்போ சுத்தமான இடம் பரிசுத்தம், அது பரிசுத்த இறைவன் நமக்குள்ளே வரணும்னா நமக்குள்ளே எது சுத்தமாகணும்? அதுக்கு முன்னா நம்ம நினைவு சுத்தமானால் மட்டும்தான் கல்புக்குள்ளே போக முடியும். அப்போ தான் கல்பில் வந்து அந்த ரூபை தரிசிக்க முடியும். ரூபை எப்படி தரிசிக்க முடியும்னா பிரகாச பொருளாக தரிசிக்க முடியும். இப்போ நமக்குள்ள அவங்க ரூபம் எடுத்து வந்துட்டாங்க, அந்த ரூபத்தை நம்ம எப்படி பார்ப்போம்? சாதாரண மனிதர் போல தான் பார்ப்போம். 5 அறிவு உள்ள மனிதர் தான் பார்ப்போம். 5 அறிவு உயரம் உடையவங்க தான் பார்ப்போம். ஆனால் அவங்க வச்சிருக்கிறதுக்கு என்ன ஆயுதம் வச்சிருக்கிறாங்க? எமனை மிஞ்சக்கூடிய ஆயுதம் வச்சிருக்காங்க. அப்போ அந்த ஆயுதத்தை பெறனா நம்மகிட்ட என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வெளியில் தன் அறிவை செஞ்சால் அது பேர் மனம்னு பேர். தன் அறிவை செய்யக்கூடிய எல்லாமே மனம்னு பேர். ஆனால் இறைவனுடைய அறிவில் சார்ந்ததுக்கு பேர் நினைவுன்னு பேர். இந்த நினைவில் தான் நம்ம தவத்தை வாங்க முடியும். அப்போ நினைவு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ மெய்வெளிச்சாலையில் வந்து நம்ம என்ன பழகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நினைவு பரிசுத்தமாக தான் பழகிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நினைவு பரிசுத்தமானது மட்டும் தான் பரமாத்மாவோட நம்ம எட்ட முடியும், இல்லைன்னா நம்ம எட்ட முடியாது. அப்போ நினைவு பரிசுத்தமாகனா நம்ம என்ன பயிற்சி பண்ணணும்னு தெய்வம் நமக்கு எழுதிருக்காங்க. கரெக்ட். தெய்வ பாடல்களை படிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து தெய்வம் என்ன நமக்கு வழிமுறை வச்சுக்கணும் அப்படி சொல்றாங்க. தூக்கத்தின் அளவு நீங்க குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துடும். நமக்குள்ள 2 அக்னி இருக்கு. இந்த அக்னியில் வந்து பார்த்தீங்கன்னா காலாக்னி, ஜடாக்னி. இந்த அக்னி வந்து பார்த்தீங்கன்னா மனம் போன போக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தெய்வத்தின் வேதநூல்கள் படி நீங்கள் பயணம் பண்ணீங்கன்னா தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தின் அளவு குறைய குறைய நம்மளோட நோய்களும் குறைஞ்சிரும். அடுத்து நீங்கள் தூங்காமல் இருக்குன்னு ஒரு 4 நாள் தூங்காமல் இருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வராத நோயெல்லாம் வந்துடும். ஆனால் நீங்கள் தெய்வ பாடலை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நோயும் வராது, தூக்கமும் வராது, துக்கமும் வராது. துக்கங்கிறது யமன் வராது. அப்போ எப்படி இது செயலுடையாக இருக்குது? இப்போ வேதங்கள் எல்லாம் எத்தனையோ வேதங்கள் இருக்குது, அந்த வேதங்கள்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் நம்ம வேதமும் அதே மாதிரி தான் இருக்குது. இது மட்டும் எப்படி செயலுக்கு வருது அப்படின்னா, தெய்வத்தின் நினைவாகிய இந்த வேத நூல் நமக்கு திருமேனியாக இருந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் கேட்பாங்க, நீங்களாம் தெய்வத்தை நேரில் பார்த்துட்டீங்க அப்படின்பாங்க. அந்த வேதமே நமக்கு திருமேனியாக நூலாக எண்ணிக்கொண்டிருக்கிறது. அப்போ அதன்படி நம்ம நடந்தாலோ அதனை படிக்க கேட்டாலோ, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எல்லாருமே 9 மணி 10 மணிக்கு வந்துட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணிக்கு நிறைவு செய்வாங்க. 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி போட்டு உங்கள் நினைவு இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வெளியில் போகத்தான் செய்யும். ஆனாலும் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இறைவனை பற்றி பேசும்போது கொஞ்சம் காசு செவி கொடுப்போம், கொஞ்சம் வெளியில் போகும், அப்படி வரும்னு கேட்டுங்க. வந்துட்டே போக போக அந்த இறைவனை நினைவுக்கு நம்ம ஆளாயிருவோம். அப்போ வெளியில் உள்ள எத்தனையோ மதங்கள் வந்திருந்தாலும் அந்த வேதனைகளை படித்தாலும் அந்த செயல் அவங்க திரும்பேறி தாங்கியிருந்த காலம் வரைக்கும் தான் நடந்தது. அதற்கு பிறகு நடக்கலை.
ஆனா நம்ம தெய்வம் பார்த்தீங்கன்னா வான்கனி விராட்டத்தில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா அவங்க கொடுத்த அரிய பெரிய சொத்து நம்முடைய வேதம். அந்த வேதத்தை நம்ம வந்து தினமும் ஓதுனால நமக்கு வந்து பலவிதமான பாவங்கள் தொலையும் சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வள்ளல் பெருமானே ஒரு எடுத்துக்காட்டு. அவருடைய முப்பெரும் உபதேசத்துல ஆண்டவர்களுடைய தெய்வ நூல்களை படித்தாலோ படிக்க கேட்டாலோ கோடான கோடி பாவம் தொலையும் சொல்றாங்க. அப்போ பாவம் தொலையணும்னா அப்ப நமக்கு பாவம் தொலைச்சு எப்படி கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு நம்மளுடைய செயல் மாற ஆரம்பிச்சிடும். ஒரு கடினமான மனநிலை இருக்கவங்களுடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா தெய்வ நூல்களையோ தெய்வ வாக்கியங்களோ காது கொடுத்து கேட்டாங்கன்னா படிப்படியா வந்து பார்த்தீங்கன்னா மனமானது அமைதி நிலைக்கு போக ஆரம்பிச்சிடும். இது நீங்க நம்ம வந்து கண்ணேர் கண்ட அனுபவம். உதாரணமா என்னுடைய வாழ்க்கை இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த உலக வாழ்க்கை வேறு, இந்த வாழ்க்கை வேறு மாதிரி கேட்டுங்க. ஆனா அப்படி இருக்கிற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீகம் வந்து இப்படி அப்படி அன்பை கொடுத்தாங்க, அவங்க மேல எப்படி பற்ற கொடுத்தாங்க, எப்படி வேதங்களை படிக்க வச்சாங்கன்னு பார்க்கும்பொழுது அந்த வேத வசனமானது நமக்குள்ள காதுக்குள்ள நுழைஞ்சிருந்துச்சுங்களேன், இது பேரு பராபரை. இந்த பறைக்குள்ள அந்த தெய்வ வாக்கியம் உள்ள போய் இருந்துச்சுன்னா அந்த பரமானது பற்றி அணைச்சிக்கிடும். அதனாலதான் இந்த உடம்புக்கு வந்து காப்பாத்துறதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க, வைத்தியர்கள் எல்லாமே இருக்காங்க. ஆனா ஜீவனுக்கு உணவக்கூடிய ஜீவ பண்டிதர் இருந்தாங்கன்னா இந்த ஜீவனானது வளரும். இப்போ நீங்க ஒரு நல்லா பேசிக்கிட்டு இருக்கீங்க, பழகிட்டு இருக்கீங்க, வாக்கியங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. வேதனையில ஒரு மாசம் நீங்க படிக்காம இருந்து பாருங்க, உங்களுக்குள்ள சைத்தான் நுழைஞ்சிடும். சைத்தான்ங்கிறது வேற எதுவுமே இல்லை, நம்முடைய மனம் தான். நம்ம மனம்ங்கிறது என்னன்னு நம்முடைய எண்ணம். இந்த எண்ணமானது வெளி உலகத்துல போக 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 உங்க அதை இழுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கும். பார்க்கறதெல்லாம் சந்தோஷமா இருக்கும், அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அது எல்லாம் யாருடைய ஆடுன்னு கேட்டீங்கன்னா யமனுடைய ஆடு. இது எப்போ தெரிய வரும்னு கேட்டீங்கன்னா அந்த பழக பழக தெரிய வரும். இது யமனுடைய ஆள் யாரு அப்படின்னு தெரியும். அப்போ நமக்குள்ள ஒரு எதிரி யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ள உள்ள எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்களை என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயலை செஞ்சு காட்டினாங்க. அதாவது ஒரு பெரிய திருவிழாவை நடத்துவாங்க. நமக்குள்ள எண்ணங்கள் எல்லாம் சம்ஹாரம் பண்றதுக்காக வேண்டி சூர சம்ஹாரம். சூரன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ள எண்ணங்கள் தான். இந்த எண்ணங்கள் எப்படின்னா மனமா இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அதனாலதான் நம்ம தெய்வம் வந்து முதல் மந்திரமா ஒரு மந்திரம் எடுத்து வச்சாங்க. அது என்ன மந்திரம்? மந்திரம், முதல் மந்திரம் அண்ணா கட் சொல்லுங்க. எப்போ நாம குற்றம் பார்ப்பது மாயை. பிறருடைய குற்றங்களை நம்ம எப்போ பார்க்க ஆரம்பிக்கமோ அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நீங்க பிறருடைய குற்றங்களை பார்க்கறது விட்டுருங்க, பிறரை பார்க்கறதே கவனிக்காம விட்டு பழகி பாருங்க, கொஞ்ச நாள் சிரமமா தான் இருக்கும். அவங்க குற்றம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இது தெய்வம் எல்லைக்கு நம்ம வந்த பிறகு இந்த விஷயம் நம்ம ஃபாலோ பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 100 மடங்கு துன்பம் கிடையாது. எனக்கே ஆச்சரியப்பட்டு பார்த்து உண்டு. தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவு லேசா வச்சிருக்காங்க. அந்த பழக்கத்தை ரொம்ப லகுவா தான் வச்சிருக்காங்க. பிறரை குற்றம் பார்க்காத சொன்னாங்க. அப்போ பிறர் குற்றம் பார்க்காம இருந்தாலே என்ன ஆகுது, நமக்கு துன்பங்கள் வருவதில்லை. நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க. தெய்வத்தோடைய இந்த ஒரு செயலை நீங்க எடுத்து இன்னைக்கே ஃபாலோ பண்ணி பாருங்க. பிறரை பார்க்காதீங்க, என்னமே குற்றம் குறை கண்டுபிடிக்காம வருங்க, உங்களுக்குள்ள பிரச்சனையே வராது. ஆச்சரியமா இருக்கும். இப்படி நம்ம தெய்வம் நம்மளை பழக வைக்கிறாங்க. நான் சொல்லலாமா? அப்போ தெய்வம் நம்மளை எப்படி பழக்க வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய வேதங்கள் மூலமாக பழக்க வைக்கிறாங்க. இந்த மந்திரத்தை நம்ம கடைபிடிச்சாலே போதும், நமக்கு மனிதர்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள்ங்கிறது சுத்தமா வராது. அதுக்கப்புறம் நம்முடைய பாவங்கள் எப்படி பொசுங்குன்னு நமக்கு தெரியணும் தானே. தெய்வத்தோட மூல மந்திரங்களை தொடர்ந்து சொல்ல வேதங்களை படிக்க ஆபத்து வந்தந்த நேரத்திலே ஆங்காங்கு முன் வந்து நிற்பவரே, ஆபத்து வந்தந்த நேரத்திலே ஆங்காங்கு முன் வந்து நிற்பவரே. இப்போ தெய்வம் எங்க இருக்காங்க நம்ம பார்த்தோம், நமக்குள்ளதான் இருக்காங்கன்னு பார்த்தோம். அப்போ அந்த பரமாத்மாவை நினைவை நமக்குள்ள தொட அந்த பரமாத்மா என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கிக்கிட்டே வருவாங்க. இப்போ நம்ம ஒரு எண்ணத்துக்காண்டி ஒரு செயலுக்காண்டி போறோம், முயற்சி பண்றோம், நம்ம மனதை கொண்டு முயற்சி பண்றோம், அந்த செயல் நடக்கவே இல்லை. நம்ம என்ன செய்வோம், குருபர் மட்டும் தான் கேட்போம், என்ன தெய்வமே நான் ஒரு நல்ல விஷயம் செய்யணும், எனக்கு தடையாகிட்டு இருக்கு, என்ன காரணம்னு சொல்லி தெய்வம் கேட்கும்போது அந்த தடை வந்து உங்களுக்கு எதுக்கு வச்சுருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த செயலை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு துன்பம் இருக்கும். அந்த துன்பத்தை போக்கணும்னா என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க முன்ன வந்திருந்து அந்த தடையை பண்ணிடுவாங்க.
அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையை நம்ம தள்ளுற மாதிரி இருக்கும். அதுக்கு பின்னால இருந்து யாரை இயக்குவாங்கன்னா நம்ம தெய்வம் தான் இயக்குவாங்க. இதை வந்து நம்ம எப்போ உணர முடியும், எப்போ அனுபவிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, வேத நூல்களை படித்து வேதத்தின்படி நடக்கும் பொழுது இதை நம்ம கண்கூடா பார்க்க முடியும். அப்போ நம்மளுடைய பாவம் எப்படி போகுதுன்னு பாருங்க, எப்படி சம்ஹரிக்காங்கன்னு பாருங்க. அவங்க நினைவுக்குள்ள ஆக 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 நம்முடைய பாவங்கள் சம்ஹரிக்கப்படும். இந்த பாவமானது, பாவம்னா எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வந்து துண்டாடப்படும். மூச்சு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா மனிதன் வாழ முடியாது. அப்போ அந்த மூச்சு துண்டாடுன்னு சொல்றாங்க. துண்டாடுதல் எப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. கரு குருன்னு இழுக்கும். அப்பவே புரிஞ்சுக்கலாம். மூச்சு துண்டாடுதுன்னு வச்சுக்கலாம். ஆனா தெய்வ நினைவுகள் நீங்க இருந்து பாருங்க. உங்களுக்கு வந்து அமைதியான, நிதானமான மூச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். இதை வந்து நீங்க நம்ம ஆலயத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து தெய்வத்தை நினைச்சு வேண்டிக்கிட்டே இருங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியா குறையறத நம்ம கண்கூடாவே பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா, நினைவு அந்த நினைவுக்குள்ள போக போக எண்ணமே தோன்றாது. எண்ணம் தோன்றதுனாலே மூச்சு வராது. மூச்சு வராது இப்பெல்லாம் அவங்க நினைவாவே ஆயிடுவோம். அப்போ அவங்க செயலுக்கு நம்ம தகுதியானவனாக நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த அமைப்பை தெய்வம் நமக்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா கிளை சபைகளை உண்டு பண்ணாங்க. அவங்க தவம் வச்சிருந்தாலும் சபை வச்சிருந்தாலும் தாம் மக்கள்லாம் ஒன்று சேரணும், நூல்கள் ஏன் படிக்கணும், இதெல்லாம் கலந்து பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி தான் சபைகளை உண்டு பண்ணாங்க. அந்த சபையும் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. இறைவன் வருவார்கள், அவர்கள் சபையை உண்டு பண்ணுவார்னு சொல்லி. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு சபையில மதுரை சபையும் நமக்கு ஒன்று. அந்த மதுரை சபையில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பாளர்லாம் வந்து நம்ம கூடயே வந்து இந்த சபையை நடத்துறதுக்கு அங்கிருந்து எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வர்றாங்க. எதுக்காக வேண்டி? இந்த பகுதி மக்கள்லாம் நன்மை அடையணும்னு சொல்லி வர்றாங்க. அப்போ கிடைக்கிற வாய்ப்பை இந்த வசந்த காலத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ ஒவ்வொரு மாதமும் தமிழுக்கு 3வது ஞாயிற்றுக்கிழமை பாவூர்சரம் வேதம் ஓதும் பாடசாலையில் இது போல உட்கார்ந்து எல்லாரும் சேர்ந்து தவத்தை பெறுறதுக்காக வேண்டி அவங்களுடைய வாக்குகளை கேட்கறதுக்காக வேண்டியும் அவங்க நூல்கள் படிக்கிறதுக்காக வேண்டியும் நம்ம இருப்போம். அப்போ இதில் எல்லாருமே கலந்து கொள்ளணும், தெய்வத்தின் அன்பை பெறணும். அதன் மூலம் யமனச்சம் நீங்கி யமன்பதி வாழ்வில் அந்த மரணமெல்லாம் பெருவாழ்வு பெறணும்னு சொல்லி எல்லாம் வல்ல மெய்வழி சாலை ஆண்டவர் திருவடிகள் சமர்ப்பணம் பண்ணி என்னுடைய இதை நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம். தொடரும்.